சரிசு சமைச்சா என் தெருவே மணக்கும். அப்படி சமைப்பேன். இந்த ரங்கோலி, தையல் வேலை, எம்ப்ராய்டரி, பீட் ஒர்க்னு நாம கை வைக்காத ஏரியாவே கிடையாதுங்க. எல்லாம் ஓகே. இவ்வளோ திறமை இருந்தா ஏன் 12th கோட் வச்சிங்க? இவ்வளோ தலைமையை முதலீடா வச்சு ஒரு கடையை ஆரம்பிச்சிருந்தா இன்னத்துக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கலாமே. வெட்டி போட்டு கொண்டு வாப்போ. ஓ, அவங்க கிடக்குறாங்க, நீங்க உட்காருங்க. என்ன செய்யறது? அவங்க அப்பாக்கு இது எதுவுமே முக்கியமா படல. இவ படிக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருடி. நான் எது செஞ்சாலும் எங்க அப்பா தடை சொல்ல மாட்டாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உங்களுக்கு இல்ல பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டேன். ஐயோ, என்னங்க என்னாச்சு? இதையா நீங்க டெய்லி குடிக்கிறீங்க? ஆமாங்க. கழுவிதானே போட்டா? டீ போடுற இடம் இங்க இருக்கு. சமைக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்கி தான் போட்டிருக்கோம். ஆமா, எதுக்கு? நான் டீ போடுறேன். ஏங்க இருங்க. டீ எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க என் கைமணத்தை. இருங்க இருங்க, டீ இப்படியா குடிப்பீங்க? வேற எப்படி? முதல்ல மனத்தை உள்வாங்குங்க, குடிங்க. மனக்குதுல இப்படி ஊதுங்க ஊதுங்க. இப்போ பார்வைய தூரமா வச்சு சிந்தனைய டீல மட்டும் வச்சு அப்படியே குடிங்க.
எப்படிங்க இப்படி டீ போட்டீங்க? சில பேர் மசாலா டீன்னு போடுவாங்க. ஆனா அது டீயா இல்ல பாயாசமான ஸ்மெல் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. இஞ்சி ஏலக்காய் வாசம்லாம் தூக்கலா இருக்கும். ஆனா டீ வாசம் சுத்தமா வராது. ஆனா இந்த டீயை பொறுத்த வரைக்கும் டீ வாசமும் தூக்கலா இருக்கு. இதுதாங்க சரியான டீ. பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, சுக்கு, மிளகு எல்லாத்தையும் பால்ல போட்டு நல்லா கொதிக்க விடணும். பால் சூடாகும் போது அதுல டீ தூளை போட்டு மனம் வந்ததும் இறக்கி வடிகட்டணும்னா சூப்பரான டீ ரெடி ஆயிடும். ஓகேங்க தமிழ், மனசு முழுக்க சந்தோஷத்தோட வந்தேன். மனசார உங்களுக்கு நன்றியும் சொல்லிட்டேன். நான் சொன்னது பொய்யா இருந்தாலும் இந்த 2-3 நாள்ல ஒரு ஆயுசுக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். மறுபடியும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ஏற்கனவே டைம் ஆச்சு. போட்டோ ஸ்டுடியோ போய் எங்க ஃபேமிலி போட்டோ வேற வாங்கணும். வரேங்க. பார்த்து வாடி, எப்படி வராங்க பாரு. ரோட்டை பார்த்து நடடி. ஏண்டி, கவர்ல போட்டு பேக் பண்றதுக்குள்ள என்ன அவசரம்? சரசு, இந்த போட்டோ உங்க வீட்ல தானே தொங்க போகுது. அங்க போய் பாத்துக்கிட்டேன். வேணாம், இப்படி ரோடெல்லாம் பாத்துக்கிட்டே வரணுமா? முதல்ல அதை கூட நான் கவர் பண்றேன். விடுடி, என்னால இதுல இருந்து முகத்தை திருப்பவே முடியல. இங்க பாரு, எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ஆமாண்டி, உன் முகத்துல கூட பாரு, என்னமோ நிலாவில போய் கால் வச்ச மாதிரி என்ன ஒரு சந்தோஷம். இருக்காதா பின்ன? இது எனக்கு எத்தனை வருஷ கனவுன்னு உனக்கே தெரியும்ல. வீட்டுல இருக்கிற பழைய போட்டோல நான் மட்டும் தனியா இருக்கிறது பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு வரவங்க கூட அதை பார்த்துட்டு என்ன அந்நியமா தான் பாப்பாங்க. பின்ன இருக்காதா? வேலைக்காரியை நிக்க வைக்கிற மாதிரி தனியா நிக்க வச்சா டவுட் தான் வரும். ஆமாண்டி, சில பேர் அதை பார்த்துட்டு நான் தத்தெடுத்து வளர்த்து பொண்ணான்னு கூட கேட்டிருக்காங்க. தத்தெடுத்த பொண்ணா இருந்தா கூட இப்படி போட்டோல தள்ளி வைக்கிறதுக்கு எந்த அப்பாக்கடி மனசு வரும்? அதனால தாங்கவே முடியாதுடி. சில பேர் நான் தவிட்டுக்கு வாங்கின பொண்ணா இல்ல எனக்கு ஏதாவது தீராத தோஷமானு கூட கேட்டிருக்காங்க. அது கேக்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே உயிரே போயிடும். யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அந்த போட்டோவை பாத்துடக்கூடாதுன்னு படாத பாடுபட்டிருக்கேன். ஏன் தெரியாம? நீ போட்டோ மறைச்சு நிக்கும் போதெல்லாம் உங்க அப்பா ஒழுங்கா தள்ளி நில்லு, அவங்க போட்டோவை பாக்கட்டும்னு சொல்லி அசிங்கப்படுத்தின வரலாறுலாம் எனக்கு தெரியும். உன் கூடவே தானே இருக்கேன். பத்தாததுக்கு அவங்களுக்கு விளக்கும் வேற சொல்லுவாரு. எல்லாரும் என்ன புழுவ பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே அப்பா இங்க பாரு, என் கைய பிடிச்சு கம்பீரமா நிக்கிறாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் பாத்திருக்கேன்டி, உங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை இந்த உலகம் பார்த்ததே இல்ல. ஒண்ணு உன்னை அல்டிமேட்டா வெறுத்து ஒதுக்குவாரு, இல்ல இப்ப பண்ற மாதிரி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. நீ எதுக்காக இவ்வளவு சென்டிமெண்ட் ஆகுறன்னு எனக்கு நல்லா புரியுதுடி. இதெல்லாம் அனுபவிச்சாதாண்டி தெரியும். ஐயோ வேணாம், என்ன மாதிரி அனுபவம் உலகத்துல யாருக்குமே வர வேணாம். அதுவும் இந்த படிப்பை வச்சு வர அவமானம் இருக்கே, அது யாருக்குமே வரக்கூடாதுடி. ஐயோ பாத்துடி, இது சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வரவே வராது. முதல்ல பைக்ல மோத பார்த்த, அப்புறம் கால் தடுக்கிருச்சு, அடுத்து தண்ணி லாரி வந்துச்சுன்னா 2 பேரும் பரலோகம் தான். போட்டோவை என்கிட்ட ஆஹா, குடுக்க மனசே இல்லடி. அப்புறம் உசுரே இல்லைன்னு ஆயிடும். முதல்ல இதை கொடு, நான் கவர் போட்டு தரேன். இது கொடு. இனிமே வீட்ல நடு ஹால்ல இந்த போட்டோ தான் மாட்ட போறோம். எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, நான் அப்படியே பெருமையா இந்த போட்டோ பக்கத்துலயே நிப்பேன். முதல்ல வீட்டுக்கு போன உடனே இதை மாட்டிடணும். வா. டேய் பாருடா, பாருடா, அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த மாதிரி ஐடியா வந்திருக்கு? ஸ்கிராப் ஒயர்ரா. சீனை நம்ம அப்பப்போ குப்பையில தூக்கி போடுவோம். தூக்கி போடும்போது கையில குத்துது நெரிச்சல் வர போடுவோம். அந்த ஸ்கிராப் ஒயர் வச்சு இந்த பொண்ணு இவ்வளவு அழகான ஒரு பட்டாம்பூச்சி செஞ்சிருக்கானா? என்ன ஒரு டேலண்ட் பத்தியா? அதத்தான்ப்பா கலைக்கண்ணுன்னு வாங்க. யூனோ ஆர்ட் ஐ. எதுவுமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அதுக்காக இதெல்லாம் எப்படிடா? அது ஒரு திறமை இல்ல, அடிப்பட்டுதான் இல்ல,
மற்றதெல்லாம் சூப்பர். புலம்ப ஆரம்பிச்சிட்டியாப்பா? அவளோட அழகான முகம், அதுல இருக்கிற ஒரு வசீகரம், அந்த சிரிப்பு, பேச்சு, அப்படியே அவ தலையை கோதி விடும் போது கூட அவ்வளோ அழகா இருக்கும்ல. அப்படியா? நீ கவனிக்கலையா? சரியான ஆள் தான். போ, சூப்பரா ஆடுவாங்களாம், பாடுவாங்களாம், அருமையா சமைப்பாங்களாம். கேட்க கேட்க அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சுடா. சும்மா ஒன்றும் பேர் வைக்கல சரஸ்வதின்னு. அந்த கலைவாணியோட அடுத்த பிறவி. அருமை அருமை. உன் கூட தானே நான் இருந்தேன். அப்போ இந்த அருமை பெருமைலாம் எனக்கு தெரியலையப்பா. அப்போ நீ அந்த பொண்ணை அணு அணுவா நுணுக்கமா ரசிச்சிருக்கல? சாச்சா, அப்படி இல்லடா. இது திறமையை பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியம். 2 நிமிஷத்துல ஒரு குப்பைய கலையா மாத்திருக்கானா? மேஜிக் தானே. எக்ஸலண்டா இருக்கு. அந்த பொண்ணோட திறமையை பார்த்தா யாருமே அசந்தா போவாங்க. ச்சே, சும்மா ஒரு கிண்டலுக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்டேன். திறந்த வாய் மூடுறதுக்குள்ள பட்டு இந்த பட்டம் வச்சு செஞ்சு கையில கொடுத்துட்டா. மனசார சொல்றேன்டா, உண்மையிலேயே அவ படிக்காத சரஸ்வதி தான். சரி, ஓகே, விடு, எனக்கு புரியுது. நீ விட்டா அரை மணி நேரம் ஆனாலும் அவளை பத்தி பேசணும்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வா. என்ன மேட்ரு? அப்போ உனக்கு விஷயம் கிளியரா தான் இருக்கு. கோவில்ல போட்ட அந்த சபதத்தை வாபஸ் வாங்கலாம் தானே? ஏப்பா, எல்லாத்தையும் உனக்கு முதல்ல இருந்து விரிவா விளக்கமா சொன்னாதான் புரியுமாப்பா? அந்த பொண்ணை உன் லவ்வரா ஒய்ஃபா வச்சுக்கலாம் தானே? அதை பத்தி தான் கேக்குறேன். என்னடா சொல்ற? எப்பா போதும்பா, சின்ன பிள்ளை மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காத. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே? நேரா வீட்டுக்கு போறோம், அம்மா அப்பா கிட்ட பேசுறோம், பொண்ணு நிச்சயம் பண்ற தேதியை குறிக்கிறோம். என்ன சொல்ற? நான் சொன்ன மிஸ்டர் நடேசன் கேட்பாப்ல. இந்த புடி இது எதுக்குப்பா? ஆளை விடுறாப்பா சாமி, நீ வச்சு நான் வரேன். தமிழ் எப்பா நில்லுப்பா, எப்பா நில்லுப்பா. தமிழ் எங்கப்பா போற? எப்பா நில்லுப்பா. இப்ப எதுக்குப்பா ஓடுற? டேய், அந்த பொண்ணு திறமைசாலிதான், அழகான பொண்ணு தான். நான் ரசிச்சேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்காக கோத்து விட்டுருக்கியா? நீ சாதாரண ரசிச்ச. அந்த பொண்ணு சிரிப்பு நல்லா இருக்கு, அவன் முடிக்கோத ஸ்டைல் நல்லா இருக்கு, நல்லா சமைப்பா. சாதாரண ரசிக்கிறவன் பேசுற பேச்சாப்பா இது? அழகான பொண்ணுங்கன்னா ரசிச்சு பாராட்ட தான் செய்வாங்க. அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பா ரொம்ப ஓவருப்பா. இந்த பாரு, நீ என்ன வேணாலும் பேசி, எப்படி வேணாலும் திட்டு, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு எங்க அம்மாவுடைய லட்சியமும் சபதம் தான் முக்கியம். எனக்கு அந்த பொண்ணே வேணா, ஆளை விடு. ஏப்பா, அப்ப இந்த கிஃப்ட் அதை நான் பார்க்கவே வரும்ல, நீயே வச்சுக்கோ. நானா? இதுல இருக்கிற ஆபத்தே இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. இத்தனை நாள் ஃப்ரெண்டு நீயே என்னை கண்டபடி பேசுற. இந்த விஷயம் மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சது, 1000 கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கிடுவான். என்னால இதுல பதில் சொல்ல முடியாது பிரதர். அதனால இது நீயே வச்சுக்கோ. பா ஓவரா பயப்படாதப்பா. என் ஃப்ரெண்ட் இல்ல, என் கூட பிறக்காத தம்பி இல்ல, இது நீயே வச்சுக்கோ, நான் வரேன். இது உனக்கு வந்து கிஃப்ட்ப்பா. அதனால தான் சொல்றேன், எனக்கு வந்து கிஃப்ட், இது நீயே வச்சுக்கோ, நான் வரேன். நம்பிச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. மெட்டீரியல் லோடு உள்ள வந்து சாலி சரி பார்க்கணும், டெலிவரி வேற லோடு ஏற்றி அனுப்பணும், அப்புறம் புதுசாக வாங்கின மிஷினுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் வரேன். இவன் பைத்தியம் ஆயிடுவான்னு நினைச்சோம், இவன் நம்மள பைத்தியம் ஆகிடுவான் போலயே. இந்தாங்க சார். போதுமான்னு பாருங்க சார். 5000 சார், பெரிய அமௌண்ட் சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். அங்கிள், என்னப்பா? இதான் என் ப்ராஜெக்ட். ஓ, வேகமா வரவங்கள, கண்ட்ரோல் இல்லாம வரவங்கள 40 அடி தூரத்திலேயே அடையாளம் கண்டுபிடிச்சு அலர்ட் பண்ணிடும் அங்கிள். அப்போ டிரைவரே தேவையில்ல. ஆமா அங்கிள், டிரைவர் மட்டும் இல்ல, இந்த டிரைவிங் ஸ்கூலு, நம்ம கட்டாயமா டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறது, இது எதுவுமே தேவையில்லை. நம்ம எங்க போகணும்னு கார்ல ஏறி உட்காந்து சொல்லிட்டா மட்டும் போதும், காரே நம்மள அங்க கொண்டு போய் விட்டுரும். ஓ, இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமா அங்கிள், இனிமே வர காலத்துல எல்லாமே ஆட்டோமேஷன் தான், எல்லாமே ஏஐ. அதனால எல்லாமே ஈஸியாக போகுது. ஓ, இவங்க காலேஜ்லயே இவனோட ப்ராஜெக்ட்டுக்கு தான் ரொம்ப நல்ல பேரு. இவனோட கண்டுபிடிப்பு குளோபலா அப்ரூவ்ட் ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். அடேங்கப்பா, நிஜமாவே உங்க பையனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். என் பையன் மட்டுமா, என் பொண்ணும் பெரிய புத்திசாலி தான். காவியா, அப்பா, இது வரைக்கும் நீ என்ன ஸ்கோர் வச்சிருக்க? 9.98 பா. நான் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர். அடடா, அப்படின்னா 100க்கு 100 எடுக்கிற மாதிரி இல்ல? ஆமா, ஏற்கனவே நிறைய பேப்பர்ல சென்டம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. 1-2 பேப்பர்ல தான் 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆயிடுது. சார், இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் சார். இவ்வளவு ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம் சார்.
கோர்ஸ் முடிச்சு வெளியில வரும்போது யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கிட்டு தான் வெளியில வருவா. இப்பவே மார்க்கு கீடா யாரும் எடுக்கிறதில்ல. எல்லாரும் 1 மார்க் 2 மார்க் கம்மியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்ல உங்க பசங்களையும் ரொம்ப சிறப்பா வளர்த்துருக்கீங்க சார். எல்லாம் நம்ம கையில் எங்க உதவியா இருக்கு. படிங்கன்னு ரொம்ப வற்புறுத்துறது இல்ல. பசங்க அவங்களா படிக்கிறாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் இதுல உங்க பங்கும் இருக்குல்ல சார். உங்களை பாராட்டியே ஆகணும் சார். அப்பா அவளும் உன்னோட பொண்ணு தானடா, அறிமுகம் பண்ணி வை. ஏன் பண்ணாம? உதயா இவ தான் என்னோட மூத்த பொண்ணு. சரஸ்வதி இவர் தான் உதயா. நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இவர் வேற ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் அதே ஸ்கூலில் HM இருக்கேன். இவங்க மாதிரி இல்லை. மற்ற எல்லா விஷயங்களையும் நம்பர் 1 இருப்பா. ஆனால் படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ. சொல்றதுக்கு என்ன இருக்கு, 8 தடவை +2 எழுதி இந்த தடவை தான் பாஸ் பண்ண போறான். அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எத்தனை தடவை கோட் அடிச்சான்னு கடைசியில் பாஸ் ஆகிறது தானே முக்கியம். இந்த தடவை பாஸ் ஆனதும் ஒரு நல்ல கோர்ஸில் சேர்த்து விட்டு இவ்வளோ ஒரு டிகிரி ஹோல்டராக ஆக்கிடணும். அவ்வளோதான் என் கனவு. ஆமா சார், இந்த தடவை அவ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் எங்க 3 பசங்களுமே டிகிரி ஹோல்டர் ஆயிடுவாங்க. ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இவளை கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தேன். பாஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவகிட்ட ஒரு அப்பாவா பாசத்தை காட்ட முடிஞ்சது. சரிங்க சார். இன்னும் 4 பேரை பார்த்து டொனேஷன் வாங்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. எங்க போட்டோ காட்ட பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல? இந்தா நீயே மாட்டிடு. போ அதை எடு. இப்பதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சூப்பர். அடே சொக்கலிங்கம், ரொம்ப பிரமாதப்படுத்திட்டேடா. அடடா, ரிசிப்ட் புக் வச்சுட்டாரு. அப்பப்பா நானே கொடுத்துட்றேன். சார் சார் உங்க புக்கை மறந்து வச்சுட்டு போறீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா கிட்ட நீங்க நடந்த விஷயத்த சொல்லியிருந்தா பெரிய கலவரமே நடந்திருக்கும் சார். என்னம்மா நீ இப்படி பண்ணிருக்க? சொக்கலிங்க வாத்தியார் பொண்ணு விட்டடிச்சு பிடிபட்டிருக்காங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். சார் சத்தியமா நான் விட்டடிக்கல சார். கையும் களவுமா பிடிச்ச போது இருந்தது நானு. இப்ப கூட போய் சொல்ற பாத்தியா? இங்க பாரு, என்னால உங்க அப்பா மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த விஷயத்தை இப்ப நான் சொல்லல சார். ஆனா நிஜமாவே நான் எதுவுமே பண்ணல. போதும், இன்னைக்கு நீ மறைச்சிடல, ஆனா நிரந்தரமா இதை மறைக்க முடியாது. ரிசல்ட் வர்றப்ப எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்திரியமா, அதுவும் பெத்தவரையே ஏமாத்திரியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அதுவும் எக்ஸாம்லயும் பிட் அடிச்சிட்டு. நிஜமாவே பிட் அடிச்சாளா? ஒண்ணா நீ? அப்பா என்ன சொல்றது கேளுங்கப்பா ப்ளீஸ் பா. வாய் மூடு. என்னக்கா இதெல்லாம்? எல்லாம் என் தலை எழுத்து. இனி இவ என் மகளும் இல்ல, நான் இவளுக்கு அப்பனும் இல்ல. இனி இவ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இனி ஒரு வார்த்தை இவளுக்கு நல்லது கெட்டது நான் எடுத்து சொல்ல மாட்டேன்.